கிரிக்கெட் வரலாற்றுல உண்மையான செட்டிங் பிளேயர் யாருன்னு கேட்டா ஒன் அண்ட் ஒன்லி மிச்சல் ஸ்டார்க். ஏன்னு சொல்றேன்னா ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. ஒரு காலத்துல ஒரு கொடூரமான ஸ்குவாட் யாருன்னு கேட்டா இன்னைக்கும் கூட அவங்க தான். சிஎஸ்கே மஞ்ச சொக்கா பாய்ஸ். ஓப்பனிங் 2 பேரு உலகமே ஆறலாம் அது மாதிரி ஓப்பனிங் பெயர் வைக்கிறதுக்கு. யாருன்னு பார்த்தா டுவைன் ஸ்மித்தும் பிரெண்டன் மெக்கலம். பவுலர் எவனா இருந்தாலும் கையாலாம் ஒதுரும். அந்த மாதிரி பேட்ஸ்மேன்ஸ் 2 பேர் வந்து போடுல வந்துட்டு தண்டு தெறிக்க விடுவாங்க. அப்பேற்பட்ட பேட்ஸ்மேன்ஸ ஒருத்தன் கதி கலங்க விட்டான். யாரான்னு பார்த்தா மிச்சல் ஸ்டார்க்கு. டுவைன் ஸ்மித் ஸ்ட்ரைக்கில் நிக்கிறா. அப்படி ஓவர் பந்து போடுறான். 5 பால் வெளியே. 6வது பால் சொடுக்கு போட்டு உள்ள வருது. எங்கிட்டு திரும்பிச்சுனே தெரியல. ஸ்டிக்கு பிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். ஆர்சிபி டீம் அப்ப வச்சிருந்த ஒரு கொடூரமான பவுலர்னா மிச்சல் ஸ்டார்க் மட்டும்தான். ஏன் அவனை வந்துட்டு கண்டிப்பான முறையில வந்துட்டு செட்டிங் பிளேயர்னு சொல்றேன்னா செட் பண்ண ஆரம்பிச்சானா முடிஞ்சு செதறம் ஒவ்வொருத்தனும். இப்ப கூட ரீசெண்டா வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்க்கு ஆப்போசிட் ஆடும்போது செமிஃபைனல்லயோ ஃபைனல்லயோ போடுறான் ஒரு பால் தலைவன் புடிங்கிட்டு போச்சு. அவ்வளவுதான். அபிஷேக் சர்மா விக்கெட் எடுத்தோடனே டீம் முடிஞ்சு கொலா பண்ணிட்டாங்க. அந்த சீசன்ல தான் வந்துட்டு கொல்கத்தா கப் அடிச்சாங்க. தலைவனுக்கு எவ்வளவு காசு கொடுத்தாலும் ஏன் ஒருத்தன்னு சொல்றோம்னா ஒத்த பால வச்சு ஒத்த சீசனே முடிச்சுட்டு போயிருக்கேன். அதனாலதான் உண்மையான செட்டிங் பிளேயர் வந்துட்டு மிச்சல் ஸ்டார்க். ஒத்துக்கிட மனசுலாட்டியும் அதான் நெசம்.